ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் டு ஊட்டி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டைம் இஸ் அரவுண்ட் இதில் 9 o'clock காட்டுது. ஸோ அப்ராக்ஸ் 8:30. ஸோ இன்ஜின் ஆல்ரெடி வார்ம் அப் ஆகிடுச்சு. ஸோ இனி நம்ம கிளம்ப வேண்டியதான். See you at on the way. When the lights are out, you stumble in the dark. You kept pushing on, but then you went too far. When your ship has sailed and all your dreams are lost, everything is wrong, you feel like it's your fault. ஆக்சுவலி இப்போ இந்த கவுண்டம்பாளையம் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். அந்த புது பாலம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கறனால ரூட் எல்லாமே டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. எனக்கு மேப் இந்த பக்கம் தான் காட்டுது, பார்ப்போம். ஓகே, ஆட்கள் வேலை செய்கிறார்கள். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்காடு ட்ரிப் போனது. டூ வீலரில் இல்லை, காரில் போனோம். என் மிஸ்ஸஸோடு போயிருந்தேன். ஸோ அந்த இது பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் vlog எப்படி சொல்ல, அது ஒரு மோட்டோ vlog மாதிரி இல்லாமல் கேஷுவல் vlog அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் SJ6 Legend. ஸோ இதோட ஆடியோ கிளாரிட்டி வந்து நம்ம ஒரு 50 போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஒரு 60 மேலே போயிடுச்சு அப்படின்னா பின் பிளாஸ்டோட நாய்ஸ் அதிகமாகவே அதில் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதை இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் காட்டன்லாம் எடுத்து இந்த மைக் இருக்க ஏரியாவில் அந்த டெட் கேட் ஒரு சின்ன டெட் கேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டெட் கேட்டுக்கு மேலே கொஞ்சம் காட்டன் வச்சு செல்லோ டேப்லாம் போட்டு சுற்றி எஜே கேமில் வால்யூமோட செட்டப் வந்து 8ல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோட்டோ vlog பண்ணோம் அப்படின்னா 100ல் போகும்போது கூட நமக்கு அந்த விண்டு நாய்ஸ் ஐயோ பண்ணலாம். 100ல் போகும்போது கூட நமக்கு அந்த விண்ட் நாய்ஸ் இருக்காது அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கும் தெரியல. பார்ப்போம், அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைனலி நம்ம ஒரு ஊட்டி ஒரு ரூட்டில் என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நம்ம போகிறது அங்கே அந்த மலை மேலே நல்லா குச்சி மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இதுக்கப்புறம் இருந்து தான் இ-பாஸ் கேட்குறாங்களான்னு தெரியணும். இ-பாஸ் கேட்குறாங்க. ஓகே சார். ஆக்சுவலி இ-பாஸ் காமிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் கேட்கலன்னு தெரில. சப்போஸ் முன்னாடி இருந்தவர் காமிச்சதை வச்சு நாங்கள் எல்லாம் ஒன்று நினச்சிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சொல்ல போனால் எஸ்கேப் ஆகிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியலையே. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கண்டென்ட் ரோடு எல்லாம் அமேசிங்காக இருக்குது. பட் என்னன்னா அந்த எண்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி சரளக்கல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வெஹிக்கிள் நம்ம பைக்லேயே வந்து கார்னரிங் பண்ணோம் அப்படின்னா வாரி விட்டுரும். இந்த மாதிரி நிறையா நடக்கும் இந்த ஏரியாவில். குன்னூர் இன்னும் 17 கிலோமீட்டர், இங்கேயே எக்ஸாக்டாக 17 கிலோமீட்டர் காட்டுது. கிட்டத்தட்ட நம்ம ஊட்டி பார்டர்கிட்ட என்ட்ரு ஆகிட்டோம். இன்னொரு 8 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கலாமே அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஹைவேவா என்னன்னு சொல்கிறேன்னு தெரில. ஸோ அங்கே இங்கே ஒரு டீ கடை. ஸோ ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னோடய பேக் எப்படி இதில் கட்டியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ப்ளஸ் என்னோடய மொபைல் ஹோலோட சின்ன ஸ்டோரியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பஞ்சி கார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பஞ்சி கார்ட் வந்து இது ஆல் தி வே இதில் கொண்டு வந்து எப்போயுமே நம்ம ரியர் ஃபுட் பேக் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு லாக்கும் இங்கே ஒரு லாக்கும் பண்ணியிருக்கிறேன்.
செகண்டு இன்னொரு பஞ்சி கார்ட். இந்த க்ரீன் கலர் வந்து ஆல் ஓவர் தி பேக்கை மட்டுமே சுற்றி இங்கே ஒரு லாக் போட்டிருக்கேன். செகண்ட் வந்து என்னோடய மொபைல் ஹோல்டரை பற்றின ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த மொபைல் ஹோல்டர். இந்த மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ரப்பரை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு. ஸோ இந்த ரப்பரில் வந்து ஒரு ரப்பர் என்ன மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா வண்டி நிப்பாட்டினது இந்த 3 ரப்பரையும் கழட்டி பாக்கெட்டில் வச்சு கொண்டு போயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அனபான் போட்டு ஓட்டியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த எம்சில் இந்த மாதிரி 4க்குமே பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ரப்பர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது சேஃபாக இருக்குன்னு. இப்போ போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படி நம்ம ரைடு கற்றுக்கலாம். ஒரு 50% ஆஃப் ஒர்க் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ குன்னூரில் தான் இருக்கும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் ஒரு கிராஜுவலாக செக் பண்ணேன் பைக்கில். பட் இன்றைக்கி ஒரு சின்ன டேமேஜ் ஆகிருக்கு பைக்கில். இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். அது எங்கே ஆச்சுன்னு எனக்கும் தெரியலை. அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே தான் பைக் பார்க் பண்ணியிருந்தேன். இது இப்படி உள்ளே கிடந்தது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது கட்டாயிருக்காப்புல. இப்போதைக்கு நியர்பை ஒர்க் ஷாப்பில் விடலாமா அப்படின்னு தெரில. இது உள்ளே ஃப்ளூயிட் இருக்க மாதிரியும் தெரியலை எனக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், மேலே ஒரு ரப்பர் புஷ் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதை ஃபெவிக்விக் வாங்கி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ரைடை கன்டினியூ பண்ணலான்னு ஒரு வழியாக ஃபெவிக்விக் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது செட் ஆகலை. அது என்னன்னு தெரில. அது பேஸ்ட்டே ஆக மாட்டேன்ருச்சு. மேபி அதோட மெட்டீரியலுக்கும் ஃபெவிக்விக்கும் செட் ஆகலை என்னன்னு எனக்கும் தெரியலை. பட் ஃபைனலாக வந்து இந்தியன் ஜுகார்டு தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்தியன் ஜுகார்டுனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அந்த இந்தியன் ஜுகார்டு என்ன அப்படின்னா இதுதான். ஃபைனலாக வந்து ஒரு கயிறை போட்டு இழுத்து வச்சு கட்டிட்டேன். நோ அதர் ஆப்ஷன் யூனோ. எப்படியோ ஜாப் டன் ஆயிடுச்சு. செம்ம வியூவில் ஒருத்து வெயிலும் அடிக்குது, பனியும் விழுகுது, குளிரும் அடிக்குது, டிராஃபிக்காகவும் இருக்கு. நைஸ் வியூ. ஓகே, இங்கேருந்து சடனாக ஒரு கிளைமேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு. என்டையராகவே டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே நான் இருக்குன்னு சொன்னதுக்கும் இங்கே இருங்க சடனாக வெயிலும் போயிடுச்சு. குளிர் நல்லாவே தெரியுதுங்க. ஐயோ எப்படி குளிருது. ஓகே, இதெல்லாம் ஒரு குளிரா? நாங்கெல்லாம் ஓடிக்காரீங்க ஆத்தே. ஆனால் குளிருதே. செம்ம நல்லா இருக்கியா ரோடு? வாரியா? சாரி பிரதர், தம்பி லிஃப்ட் கேட்டா அப்படி கொடுக்க முடியல. என்ன பண்ணுறது? பின்னாடி லக்கேஜ் இருக்கே. அடுக்கடிக்கு மாளிகை. ஐயா, இண்டிகேட்டர் போட்டு நேராக டேர்னிங்கில் திரும்புறாப்லையே. ஒரு வழியாக ரோட் சைடில் ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி உக்காந்தாச்சு. போகிற வரவங்களாம் நம்மளை ஒரு சைஸாக தான் பார்க்குறாங்க. தப்பு இல்லை, பசிக்குதில்ல, சாப்பிடலாம். அது இல்லாமல் இங்கேருந்து ஒரு நல்ல வியூவும் இருக்குது. ப்ளஸ் இங்கே க்ரௌடும் இல்லை, மெயினாக குரங்கும் இல்லை. அதனால் இந்த ஸ்பாட் நல்லா தான் இருக்குது. ஸ்பாட் பார்க்குறீங்களா? நாம் என்ன தான் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச இடத்துல, நமக்கு பிடிச்சவங்க செஞ்ச சாப்பாடு, நமக்கு எதிரில் இருக்கிற அந்த ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது அந்த தனிமை, அந்த ஒரு அமைதி நமக்கு 1000 விஷயத்தை சொல்லித்தரும். எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி